வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே அமைதியானவங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். துலா ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையோட முழுக்க சமநிலையோடு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க. யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் உங்களை சந்தோஷத்தை பல தடவை பின்னாடி தள்ளி வச்சுக்கிட்டீங்க. இப்போது நீங்கள் பேசாமல் இருந்த நேரங்கள் எல்லாமே பலர் உங்களை புரியாமையே தப்பாக நினச்சிட்டாங்க. உங்களுடைய அமைதி அப்படிங்கிறத உங்களுடைய பலம்னு தெரியாமல் சிலர் அதை உங்களுடைய பலவீனமாக நினச்சி மேலே ஏறி நடந்துட்டாங்க. அதனால தான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கனத்த பாரம் பல வருஷமாக சேர்ந்துக்கிட்டே வந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கே நீ அதிகமாக யோசிக்கிற பழக்கம் உனக்கு இருக்குது. முடிவு எடுக்கணும்னா இதுவா அதுவான்னு மனசுக்குள்ளே போர் நடக்கும். அந்த தயக்கம்தான் உன்னுடைய முன்னேற்றத்தை மெதுவாக்கிருச்சு. வாய்ப்பு வந்தாலும் முழுசாக பிடிக்காமல் போகும். அதனால தான் வாழ்க்கை நின்ன மாதிரி தோணிய காலங்களும் உண்டு. நீங்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பித்த நேரங்களும் உண்டு. இப்போது வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் உழைப்பாளி தான். ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உடனே கிடைக்கல. அதனால் மனசு ரொம்பவே சோர்ந்து போய் இருந்தீங்க. உங்களோட திறமைகள் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே அடங்கி போயிடுச்சு. பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கையில் இருக்க பணம் எப்பொழுதுமே நிற்காது. ஓவராக செலவு தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. அந்த காலங்களுமே நிறைய இருந்திருக்கு. தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் இருந்தாலே எதிர்பாராத செலவுகள் உங்களை ரொம்பவே அழுத்திருச்சுன்னு கூட சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சமாதானம் கொண்டு வர முயற்சி பண்ணுறவங்களா இருப்பீங்க. 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நடுவில் நின்று சமாதானம் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்காக நீ பட்ட மனவேதனை யாருமே பார்க்கல. உங்களுடைய உணர்ச்சிகள் புறக்கணிக்கப்பட்ட நேரங்களும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் அதிகமாக கொடுக்குறவங்க. திரும்ப கிடைக்காத போது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒடிஞ்சு போகவும் செய்கிறீங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நீங்களாகவே இருக்கவே ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனசு அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு முக்கியம். எல்லாரையுமே சமமாக பார்த்துக்கிட்டு உங்களை மறக்கிற பழக்கம். இப்போது குறையும் தேவையில்லாத உறவுகளுக்கு நீங்கள் எல்லை வகிப்பீங்க. உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் என்றைக்குமே இருக்கவே மாட்டீங்க. வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக தைரியமாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். முடிவெடுக்க பயந்த மனசு இப்போ தெளிவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். மேலிடத்துலேருந்து உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது கேட்கப்படும். நீங்கள் அமைதியாக செஞ்ச வேலைக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் சமநிலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். யார் கூடயுமே சண்டை வேண்டாம், யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி வாழ்கிறவங்க. அதனால தான் சில நேரம் தங்களோட மனசை அமைதியாகவே தள்ளி வைக்கிறீங்க. அந்த தள்ளி போட்ட மனசு தான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்தாக மாறுது. நீங்கள் நேசித்த உறவில் அமைதி காக்கணும்னு நிறைய விஷயங்களை சொல்லாமல் விட்டுட்ட. சொன்ன பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். அவங்க மனசு கஷ்டப்படுமோன்னு யோசித்து நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை அடக்கிட்டீங்க. அந்த அடக்கம்தான் மெதுவாக உன்னுடைய உள்ளத்தை ரொம்பவே காலியாக்குது. துலா ராசிக்காரங்க பொதுவாக எல்லாரையுமே சமமாக பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் உறவில் எல்லாருமே சமமாக நடந்துக்கவே மாட்டாங்க. நீ சமம் கொடுக்குற இடத்துல சில பேர் அதிகமாக எடுக்கிறாங்க. அந்த அநியாயத்தை நீ இப்போ தான் உணரவே ஆரம்பிச்சிருக்க. இப்போது இந்த காலகட்டத்தில் சிலர் நீ மனசுக்குள்ளே குழப்பமாக இருப்ப. போகணுமா இருக்கணுமா, பேசணுமா பேசாமல் இருக்கணுமா அப்படின்னு 2 முனைகளில் சிக்குவ. அந்த குழப்பமே உங்களுடைய ஆற்றலை உறிஞ்சிரும். ஆனால் அந்த குழப்பம்தான் உனக்கு ஒரு உண்மையையும் காட்டும். இப்போ ஜோதிட பார்வையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் துலா ராசிக்காரங்களுக்கு முடிவு எடுக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கை உங்களுக்கு சொல்லுது. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் நேசித்த உறவால் உங்களுடைய சிரிப்பு மங்குச்சு அப்படின்னா, உங்களுடைய அமைதி போச்சுன்னா அந்த உறவு எவ்வளவு அழகாக இருந்தாலுமே அது உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தாது. இந்த உண்மை ஏற்றுக்க எவ்வளவு கஷ்டமோ அதை விட அதில் இருக்க வெளியே வர ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ அமைதியாக ஒரு முடிவு எடுப்ப. சத்தம் இல்லாமல், குற்றச்சாட்டு இல்லை. அந்த முடிவு தான் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய சமநிலையும் கொண்டு வரும். அதாவது இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான உண்மை என்ன அப்படின்னா,
நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து என்றைக்குமே உங்களை உடைக்க வரலை. உங்களுடைய உன்னோட மனசுக்கு நேர்மையாக இருக்க கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பு இருக்கும், தியாகம் அப்படிங்கிறது எல்லை மீறாது. உறவு இருக்கும், ஆனால் குழப்பம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக இனிமேல் யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய இதை மட்டுமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அப்படி யோசிக்கிறதுக்காக தான் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை இதுவரை நீங்கள் பண்ணின தப்பு எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக வருது. துலா ராசிக்காரங்க மனசு ரொம்பவே மென்மையானது. வெளியில் யாருமே புரிஞ்சுக்காத அளவுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய எடையை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் யாருக்காக கஷ்டம் தரக்கூடாதுன்னு நினச்சி உங்கள் கஷ்டத்தையே மறைச்சிக்கிட்டு அந்த மறைச்ச மனசு தான் இப்போ சத்தம் இல்லாமல் அழுது களைஞ்சிருக்குது. நீங்கள் நேசித்த உறவால் நீ எப்போதுமே நடுவில் நின்று சமாதானம் பண்ணுறவனா இருந்த. அப்படி இருக்கும் பொழுது யாருக்குமே கோபம் வராமல், யாருக்குமே இழப்பு வராமல் பார்த்துக்கிட்டே நீ உன்னையே இழந்துட்ட. இப்போது வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு கேட்குற கேள்வி இது ஒன்று தான். அந்த சமாதானத்தில் உனக்கு என்ன கிடைச்சிது? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஏன் போய் 2 பேர்த்துக்கு பிரச்சனை அப்படின்னா அதில் சமாதானம் பண்ணுறதில்ல. எங்கே இருந்தாலும் சரி அது நீங்களாக தான் இருப்பீங்க. அது நல்ல விஷயந்தான், இருந்தாலும் அதுவே உங்களுக்கு ஒரு அழிவாக இருந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில உண்மைகளை அமைதியாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போது முன்பு லேசாக எடுத்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மனசை ரொம்பவே நொறுக்க ஆரம்பிக்கும். ஒருத்தர் உங்களை எப்போதுமே செகண்ட் பிளேஸில் வைக்கிறாங்கன்னு புரியும் போது தான் அந்த வலி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆழமாக உணரப்படுது. துலா ராசிக்காரங்க மெதுவாக தங்களை வெளிப்படையாக காட்டவே மாட்டாங்க. சிரிப்பு, மென்மை, அமைதி இதுக்குள்ளேயே எல்லா வழியையுமே மறைச்சிருவாங்க. ஆனால் அந்த முகமூடிய கலற்றும் காலம்தான் இது. இனிமே எல்லாத்தையுமே தாங்கிறது உங்கள் வேலை இல்லை. ஜோதிட பார்வையில் இந்த நேரம் துலா ராசிக்காரங்களுக்கு சுய மதிப்பை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்குது. உறவில் சமநிலை இல்லை அப்படின்னா அது உறவே கிடையாது. அது ஒரு சுமை. அப்புறம் அந்த சுமையிலிருந்து உங்களை விடுவிக்கத்தான் இந்த அனுபவம்னு கூட சொல்லலாம். நீங்கள் நேசித்த உறவால் நீங்கள் எப்போதுமே தயக்கம், பயம், குழப்பம் இதெல்லாமே உணர்ந்தீங்க அப்படின்னா அது அன்பு இல்லை. அன்பு அப்படிங்கிறது நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதி இல்லாத இடத்துல நீ உன்னை காப்பாற்றிக்கணும். ஒரு நாள் வரும், அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் யாரையுமே சமாதானப்படுத்த மாட்டீங்க. யாருக்காகவுமே உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கிக்கவே மாட்டீங்க. சும்மா நேர்மையாக இருப்பீங்க. அந்த நேர்மை தான் உங்களை ரொம்பவே பலமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மனசை தொடக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உங்களை காயப்படுத்த வரல, உங்களுக்கான மதிப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறத சமமாக கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் தங்களை மறக்கும் பழக்கம் கண்டிப்பாகவே இருக்காது. உறவு இருக்கும், ஆனால் சமநிலை அப்படிங்கிறது கெடாது. அமைதி இருக்கும், ஆனால் மௌன வேதனை அப்படிங்கிறது இருக்காது. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே எப்படி சொல்லணும் அப்படின்னா துலா ராசிக்காரங்க யார் உங்களை உண்மையாக நேசிச்சா உறவு இருக்கோ அது என்றைக்குமே உங்களை அழிக்க வராது. உங்ககிட்ட இருக்க கெட்ட பண்புகளை மட்டுமே அழிக்க வரக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா தங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாலுமே அதை கேட்குறக்கு தைரியமே வராது. கேட்டால் அவங்க மனசு கஷ்டப்பட்டுடுமோ அப்படின்னு நினச்சி உங்களுடைய தேவைகளை நீங்களே பின்னாடி தள்ளி வச்சிடுறீங்க. அதை தள்ளி போட்ட பிறகு தான் அந்த ஆசைகள் அப்படிங்கிறது இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ரொம்பவே வெறுமையாக உருவாகிறது. நீங்கள் நேசித்த உறவில் நீங்கள் அடிக்கடி ஒன்றை மாற்றிக்கிட்டீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுனீங்க, நடந்துக்கிட்டீங்க, சிந்திச்சிங்க. ஆனால் அவங்க உங்களுக்காக ஒரு நாள் கூட மாறினாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை நிதானமாக யோசித்து வச்சு இனிமேட்டு யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.